நாளையிலிருந்து எனக்கு என்ன டேட்டா வரணும்னா என்ன மாதிரியான தவறுகள் நடக்குது, அதுக்கு என்ன மாதிரியான கன்விக்ஷன் நடந்தது, அதுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இப்போ உடனே ஒரு பயம் வரும். யாருக்கு வரும்? தப்பு பண்ணணும்னு நினைக்கிற எனக்கு வரும், தப்பு பண்ண கூடாதுன்னு நினைக்கிற இன்னொருத்தனுக்கு வரும், தப்பு ரொம்ப தப்பப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கு வரும். பண்றவனுக்கு வருமா? அவன் தான் போதையில தெரியுறானே. அப்போ அந்த அவனை நான் தப்பிக்க விட மாட்டேன், அவனை தூக்கி கொண்டு போய் தூக்கில போட்டுருவேன். இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவர் ஸ்டாட்டிஸ்டிக்கலா தனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கணும். எத்தனை வழக்குகள் வந்தது டெய்லியே, தினமுமே அல்லது வாரம் ஒரு முறை, அப்படி பண்ணாதான் செட் ஆகும். போலீஸோட ரெவியூ மீட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். அதுல மத்தவங்க நிறைய பேசணும். 99 வார்த்தைகள் அவங்க பேசணும். ஒரே ஒரு வார்த்தை வணக்கம், மிக்க நன்றி, இந்த 2 மட்டும்தான் முதலமைச்சர் பேசணும். இதுக்கு நடுவில் எல்லாம் அவங்க தான் கருத்துக்கள் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கான ப்ரோக்ரஷன் தெளிவா தெரியும். ஆக இந்த சிங்கப்பெண் திட்டம்ங்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுக்கான கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப நல்லது. தொடர்ந்து நிறைய குற்றங்கள் வந்திருக்கு, பாத்தியா எவ்வளவு குற்றங்கள் வந்திருக்குன்னு கனிமொழி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு, உதயநிதி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிதர்சனம். ஆனா அதை தாண்டி நீ என்ன பண்ண போற? அதுல இருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ண போறோம்? உன்னுடைய புள்ளி விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க பாக்குறது தான், விஜய் பாக்குறது தான், மற்றவங்க பாக்குறத பத்தி நான் சொல்லல. பத்திரிகையில எது வேணாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். சோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குமே ஒழிய, இல்லைன்னா மதிய உணவு சத்துணவு ஆன மாதிரி, மகளிர் காவல் நிலையம் சிங்கப்பெண் மாதிரி ஆன